ஆதவ் அர்ஜுனா கைது, அமலாக்கத்துறை நடவடிக்கை அதிர்ச்சியில் விஜய். அதாவது போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ள சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜான் பிரிட்டோ மீதான வழக்கை அமலாக்கத்துறை கையில் எடுத்துள்ளது. இதனால் ஜான் பிரிட்டோவின் தங்கை லீமா ரோஸ் மார்டின் மற்றும் லீமா ரோஸ் மார்டின் மகள் டெய்சி ஆதவ் அர்ஜுனா ஆகியோரும் போதைப்பொருள் வழக்கில் சிக்கியிருக்கும் தகவல் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. அதில் டெய்சி தமிழக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மனைவி என்பதால் அவர்கள் மூலம் தாவேகா அரசுக்கு நெருக்கடி ஏற்பட உள்ளதாக சொல்லப்படுகிறது. டென்மார்க், மியான்மர் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து சாலை மார்க்கமாக இந்தியாவிற்குள் அதிகளவில் உயர்தர போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டு வருகிறது. இதை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கண்காணித்து நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இருந்தாலும் உணவுப் பொருள், தானியங்கள் ஏற்றுமதி உள்ளிட்டவைகள் மூலம் போதைப் பொருட்கள் இந்தியாவிற்குள் சாலை மார்க்கமாக கடத்தி வரப்படுகிறது. அப்படி கடத்தி வரும் பல 100 கோடி போதைப் பொருட்கள் ரயில்கள் மூலம் சென்னை வழியாக கொண்டு வந்து ராமநாதபுரம் மற்றும் மண்டபம் வழியாக கடல் மார்க்கமாக படகுகள் மூலம் இலங்கைக்கு தடையின்றி கடத்தப்பட்டு வருகிறது. போதைப்பொருள் கடத்தல் கும்பல் மத்திய போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகளின் கவனத்தை திசை திருப்பிவிட்டு தமிழகம் வழியாக கடத்தி வரப்பட்ட போதைப் பொருட்கள் இலங்கைக்கு படகுகள் மூலம் கொண்டு சென்று அங்கிருந்து சர்வதேச நாடுகளுக்கு கடத்தப்பட்டு வருகிறது. இது கடந்த பல ஆண்டுகளாக தடையின்றி நடந்து வருவதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பது போல மியான்மர், டென்மார்க் போன்ற நாடுகளில் இருந்து உயர் ரக போதைப் பொருட்கள் இந்திய கடலோர எல்லையான மன்னார் வளைகுடா வழியாக இலங்கைக்கு கடந்த 2024 மார்ச் 5ஆம் தேதி கடத்தப்படுவதாக மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவுக்கு ரகசிய தகவலும் கிடைத்தது. அதன்படி அன்று அதிகாலை 5 மணிக்கு மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் இந்திய கடலோர காவல் படையினருடன் இணைந்து நடத்திய கூட்டு அதிரடி சோதனையில் இலங்கைக்கு மீனவர்கள் படகுகள் மூலம் கடத்தப்பட்டு வந்த 108 கோடி மதிப்புள்ள 99 கிலோ உயர் ரக கஞ்சா பறிமுதல் செய்தனர். அப்போது கைது செய்யப்பட்ட நபர்கள் அளித்த தகவலின்படி இந்த போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கோவை மாவட்டம் சத்தியமங்கலம், சிவந்தபுரம், திருநெல்லூர் நகரைச் சேர்ந்த ஜான் பிரிட்டோ என்பவர். அவருடைய வயது 57. இவர் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பலின் நேரடி தொடர்பில் உள்ள முக்கிய போதைப் பொருள் கடத்தல் மன்னன் என்று விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஜான் பிரிட்டோ தான் இந்தியாவுக்கான போதைப் பொருள் கடத்தல் தலைமை என்று ஏற்று இலங்கைக்கு போதைப் பொருள் கடத்தி வந்ததும் தெரிய வந்தது. இவர் மூலம் 15 நாடுகளுக்கு போதைப் பொருள் கடத்தி வந்ததும், அதன் மூலம் ஜான் பிரிட்டோ பல ஆயிரம் கோடி ரூபாய் சட்டவிரோதமாக சம்பாதித்தது, அந்த பணத்தை தனது உறவினர்கள் மூலம் பல நிறுவனங்களில் முதலீடு செய்து வந்ததும் தெரிய வந்தது. பல ஆண்டுகளுக்கு மேலாக ஜான் பிரிட்டோ சர்வதேச போதைப் பொருள் கும்பல் தலைவனாக இருந்து பல ஆயிரம் டன் போதைப் பொருட்கள் மத்திய போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு தெரியாமல் குருவிகள் உதவியுடன் ராமநாதபுரம் மற்றும் மண்டபம் பகுதிக்கு போதைப் பொருள் லாரிகள் மற்றும் கார்கள் மூலம் கடத்தி வந்து மீனவர்கள் உதவியுடன் இலங்கைக்கு சர்வதேச கடல் எல்லையை தாண்டி போதைப் பொருள் கடத்தி வந்தது தெரிய வந்தது. தமிழகத்திற்குள்ளும் போதைப் பொருளை பல ஆண்டுகளாக ஜான் பிரிட்டோ விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்துள்ளது. அதே நேரம் ஜான் பிரிட்டோ உத்தரவுப்படி சென்னை வியாசர்பாடி, சாஸ்திரி நகர் 11வது சேர்ந்தவர் ஏசுராஜ், மோனிசா சீலா, பிலோமன் பிரகாஷ் ஆகிய 3 பேர் உதவியுடன் கடந்த 2024ஆம் ஆண்டு சென்னையில் இருந்து ரயில் மூலம் கடத்தி செல்லும் போது மதுரை ரயில் நிலையத்தில் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு ரயிலில் அதிரடி சோதனை நடத்தி 150 கோடி மதிப்புள்ள 37.645 கிலோ மொத்தம் பெட்டமை பறிமுதல் செய்தனர். இந்த வழக்கிலும் ஜான் பிரிட்டோ முக்கிய குற்றவாளி என மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு விசாரணையில் தெரிய வந்தது. இப்படி கடத்தி வரும் போதைப் பொருட்களை சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜான் பிரிட்டோ ராமநாதபுரத்தில் ராமிஸ் ஜான்சான் பிரதாப் ஆகிய மீனவர்களுக்கு லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து படகு உரிமையாளர்கள் உதவியுடன் கடல் மார்க்கமாக இலங்கைக்கு போதைப் பொருள் கடத்த முயன்றது தெரிய வந்தது. இந்த பணம் அனைத்தும் ஜான் பிரிட்டோ ஹவாலா மூலம் வரும் பணத்தை கொடுத்து தடையின்றி போதைப் பொருள் கடத்தி வந்தது விசாரணையில் தெரிய வந்தது. ஜான் பிரிட்டோவை கேரளா, குஜராத் மாநிலங்களில் போதைப் பொருள் கடத்தல் வழக்குகளை தேடி வருகின்றனர். இதனால் அவர் இந்தியாவிலிருந்து தலைமறைவாகி தற்போது மியான்மர், டென்மார்க் உள்ளிட்ட நாடுகளில் பதுங்கி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதே நேரம் ஜான் பிரிட்டோவை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்தும் தேடி வருகின்றனர். இந்த வழக்குகள் போதைப் பொருள் கடத்தல் வழக்கு சிறப்பு நீதிமன்றங்களில் நடந்தும் வருகிறது. அதே நேரத்தில் போதைப் பொருள் கடத்தலில் பல கோடி சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது.
அதே நேரத்தில் கடந்த 2018ஆம் ஆண்டு போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜான் பிரிட்டோ போதைப்பொருள் விற்பனை மூலம் கிடைத்த பல ஆயிரம் கோடி பணத்தை சட்டவிரோதமாக வெளிநாடுகளில் உறவினர்கள் நடத்தும் நிறுவனங்கள் மற்றும் அவர்கள் பெயரில் முதலீடு செய்து இருந்த அமலாக்கத்துறை விசாரணையில் தெரிய வந்தது. இது தொடர்பாக நடந்த சோதனையிலும் சட்டவிரோதமாக ஜான் பிரிட்டோ பணத்தை தனது உடன் பிறந்த சகோதரியான லீமா ரோஸ் மார்டின் 54, தனது சகோதரியான லீமா ரோஸ் மார்டின் மகளான சென்னை ஆழ்வார்பேட்டை வீனஸ் காலனி மகாராணி சின்னம்மா சாலையில் வசித்து வரும் டெய்சி ஆதவ் அர்ஜுனா மற்றும் உறவினர் ஜான் கென்னடி ஆகியோர் பினாமியாக இருந்து வந்ததும் அதற்கான ஆவணங்களும் சிக்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அமலாக்கத்துறை வழக்கு கேரள மாநிலம் எர்ணாகுளம் நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. அப்போது சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜான் பிரிட்டோ, அவருடைய சகோதரி லீமா ரோஸ் மார்டின் மகளான டெய்சி ஆதவ் அர்ஜுனா, உறவினர் ஜான் கென்னடி ஆகியோர் இந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் என்று தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்துதான் எர்ணாகுளம் சிறப்பு நீதிமன்றம் ஜான் பிரிட்டோ, சகோதரி லீமா ரோஸ் மார்டின், மகள் டெய்சி ஆதவ் அர்ஜுனா, ஜான் கென்னடி ஆகியோர் வெளிநாடுகள் தப்பி செல்ல முடியாதபடி அவர்களின் பாஸ்போர்ட்டுகளை முடக்கி நடவடிக்கையும் எடுத்தது. மேலும் இந்த வழக்கில் லீமா ரோஸ் மார்டின் மற்றும் அவருடைய மகள் டெய்சி ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் பல லட்சம் முன்பதிவு தொகை செலுத்தி முன்ஜாமீனில் வெளியே வந்துள்ளனர். அப்போது எர்ணாகுளம் சிறப்பு நீதிமன்றம் லீமா ரோஸ் மார்டின், அவருடைய மகள் டெய்சி ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் நீதிமன்ற நிபந்தனைகளை மீறி வெளிநாடுகள் சென்றதால் அவர்களை கைது செய்ய அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் வழங்கி உத்தரவிட்டது. அவசர தேவைக்கு வெளிநாடு செல்ல வேண்டி இருந்ததால் 1 லட்சம் நிபந்தனை தொகை செலுத்திவிட்டு நீதிமன்ற உத்தரவுப்படி செல்லலாம் என்று நீதிமன்றமும் உத்தரவிட்டிருந்தது. இதற்கிடையேதான் தற்போது அதிமுக சார்பில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் லீமா ரோஸ் மார்டின் லால்குடி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். லீமா ரோஸ் மார்டின் மகள் டெய்சி ஆதவ் அர்ஜுனா, கணவரான ஆதவ் அர்ஜுனா தாவேகா கட்சி சார்பில் சென்னை வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தற்போது டெய்சி ஆதவ் அர்ஜுனா கணவர் தாவேகா விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் சிறிய துறைமுகங்கள், நெடுஞ்சாலை பதிப்புத்துறைகளின் அமைச்சராகவும் உள்ளார். இந்த நிலையில் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் தேடப்பட்டு வரும் போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜான் பிரிட்டோவின் உடன் பிறந்த சகோதரி லீமா ரோஸ் மார்டின், அவருடைய சகோதரின் மகள் டெய்சி ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் வெளிநாடுகள் செல்ல வேண்டி கேரளா மாநிலம் எர்ணாகுளத்தில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் தங்களுடைய பாஸ்போர்ட்டுகள் விடுவிக்க கோரி மனு தாக்கல் செய்துள்ளனர். அப்போதுதான் லீமா ரோஸ் மார்டின், அவருடைய மகள் டெய்சி ஆதவ் அர்ஜுனா ஆகியோருக்கும் சர்வதேச போதைப்பொருள் குற்றவாளியான ஜான் பிரிட்டோவுக்கு உள்ள இரத்த உறவுகள் என்ன என்பது குறித்து வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இந்த நிலையில்தான் தமிழகத்தில் முதல்வராக உள்ள தாவேகா தலைவர் விஜய், மாநிலத்தில் மூலை முக்குக்கெல்லாம் போதைப் பொருட்கள் பரவி கிடைக்கிறது, அதை தடுக்க போதைப் பொருள் தடுப்பு பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்து வருகிறார். தாவேகா அரசியல் அமைச்சராக உள்ள ஆதவ் அர்ஜுனாவின் மனைவி டெய்சி மற்றும் அவருடைய மாமியாரும் அதிமுக லால்குடி சட்டமன்ற உறுப்பினருமான லீமா ரோஸ் மார்டின் மீது போதைப் பொருள் மூலம் கிடைத்த பணம் தொடர்பாக அமலாக்கத்துறை பதிவு செய்துள்ள சட்டவிரோத பண பரிமாற்றம் வழக்கில் முக்கிய குற்றவாளியாக இருந்து வருகின்றனர். உண்மை இப்படி இருக்க முதல்வர் விஜய் எப்படி தமிழகத்தில் போதைப் பொருள் ஒழிக்கப் போகிறார் என்று சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். அது மட்டுமில்லாமல் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க போதைப் பொருள் தடுப்பு பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது என்கிறார் முதல்வர் விஜய். ஆனால் தாவேகா அரசில் அமைச்சராக உள்ள ஆதவ் அர்ஜுனாவின் மனைவி டெய்சி, மாமியார் லீமா ரோஸ் எம்எல்ஏ மீது போதைப் பொருள் மூலம் கிடைத்த பணம் தொடர்பாக அமலாக்கத்துறை பதிவு செய்துள்ள வழக்கில் முக்கிய குற்றவாளியாகவும் இருந்து வருகின்றனர். இதனால் எந்த நேரத்திலும் ஆதவ் அர்ஜுனா கைது செய்யப்படுவார் என்ற அதிர்ச்சியிலும் இருந்து வருகின்றனர் தாவேகாவினர். மேலும் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது.